தீபிகாவின் புடவை ரூபாய் 30 லட்சம் அம்பானி திருமணத்துக்கு அணிந்து வந்தார். நடிகை தீபிகா படுகோனே அம்பானி திருமணத்துக்கு 30 லட்சம் ரூபாய் செலவில் முழுக்க எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட வைரங்களாலும் வேயப்பட்ட ஒரு சேலையை அணிந்து வந்தார். அந்த சேலையினுடைய மதிப்பு 30 லட்சம். இதை நெய்வதற்கு 3 மாதங்கள் எடுத்துக்கொண்டார்கள் நெசவு தொழிலாளர்கள். கணவனை தவிக்க விட்டுவிட்டு தனியாக தோழிகளுடன் வெளிநாட்டுக்கு டூர் சென்ற ரெபோனிகா ஜான் தமிழ், மலையாளம், கன்னடத்தில் பல படங்களில் நடித்தவர். இப்போது வெப் தொடரில் நடித்து வருகிறார். அவர் ஜோசப் என்பவரை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். தேனுலகம் சென்று வந்தார். சமீபத்தில் தாய்லாந்துக்கு தன்னுடைய கணவன் ஜோசப்புடன் ரெபோனிகா ஜான் நடிகை சென்று வந்தார். திரும்பி வந்த 6வது மாதத்தில் இப்போது கணவனை இங்கு விட்டுவிட்டு தன்னுடைய தோழிகளுடன் தாய்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ரெபோனிகா ஜான். கணவருடன் அல்லவா நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், குறிப்பாக தாய்லாந்துக்கு, ஏன் தனியாக தோழியுடன் சென்றீர்கள் என்று வலைதளத்தில் ரெபோனிகா ஜானை ரசிகைகள் வறுத்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆபாசமாக நடித்த நடிகைக்கு எதிர்ப்பு. திருப்தி டிம்ரி என்ற ஒரு நடிகை, இந்தியில் பல படங்களில் நடித்தவர். சமீபத்தில் 12 கோடிக்கு மும்பையில் நட்சத்திரங்கள் வசிக்கும் பகுதியில் பங்களா வாங்கியிருக்கிறார். இவர் பேட் பாய் என்ற படத்தில் ஒரு நடிகருடன் படுக்கை அறையில் ஆபாசமாக நடித்ததாக படம் வெளிவந்தது. இதற்கு சினிமா உலகினர் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். என்னதான் காசு வாங்கினாலும் அதற்காக இப்படியா படுக்கையறை காட்சிகளில் ஆபாசமாக நடிப்பது என்று திருப்தி டிம்ரி நடிகைக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. ஆனாலும் திருப்தி டிம்ரி என்ன சொல்கிறாருன்னா, நடிகை என்று வந்துவிட்டால் எந்த கேரக்டராலும் நடிக்க தான் செய்யணும். படம் வாங்கிட்டோம்ல, டைரக்டர் சொல்வது நடித்தான் ஆகணும். அந்த வகையில் நான் என்னுடைய கடமையை செய்தேன், அதில் எனக்கு ஆபாசம் தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் திருப்தி டிம்ரி.